அரசு எனக்கு கொடுத்த வேலை வீட்டு மனை பட்டாவில் திருப்தி இல்லை. நான் இருக்கும் இடத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் எனக்கு அரசு பணி ஒதுக்கீடு. காட்டுப்பகுதிக்குள் தண்ணீர் இல்லாத இடத்தில் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது என அஜித் குமாரின் சகோதரர் நவீன் இப்போது குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்தின் தம்பி நவீனுக்கு பணி ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் தானே முன்வந்து வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகேயுள்ள மடப்புரத்தில் கோயில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் அஜித்குமார். சாமி கும்பிட வந்த நிகிதா என்ற பெண்ணின் காரில் இருந்த நகை மற்றும் பணம் காணாமல் போனது தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இவர் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு பரிதாபமாக பலியானார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மேலும் சிலர் கைதும் செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இது தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்தின் தம்பி நவீனுக்கு மாதம் ரூபாய் 30,000 சம்பளத்தில் கூட்டுறவு பால் சங்கத்தில் டெக்னீஷியன் வேலைக்கான பணி நியமன ஆணையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கியது அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த வேலை தனக்கு சரியான வேலையாக இல்லை எனவும் அது அவருக்கு பிடிக்கவில்லை எனவும் இப்பொழுது அவர் கூறியுள்ளார். அரசு எனக்கு கொடுத்த வேலை வீட்டு மனை பட்டாவில் திருப்தி இல்லை. நான் இருக்கும் இடத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் எனக்கு அரசு பணி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. காட்டுப்பகுதிக்குள் தண்ணீர் இல்லாத இடத்தில் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது என அஜித் குமாரின் சகோதரர் நவீன் இப்போது கூறியுள்ளார். அது மட்டுமில்லாது அவருக்காக வாதிடும் இந்த வழக்கில் சேர்ந்த தாவேக கட்சியின் வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த ஒருவரும் இதை குறித்து விரிவாக பேசியுள்ளார். எனக்கு கொடுத்த அரசு வேலையில் திருப்தி இல்லை என நவீன் கூறியது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திமுக அரசுக்கு. இறந்து போன அஜித் குமாரின் சகோதரர் நவீனை சுற்றி இருக்கும் தாவேக கட்சியின் வழக்கறிஞர்கள் தான் இவரை தவறான வழியில் எடுத்து செல்கின்றனர் எனவும் தேவையில்லாமல் அரசு கொடுத்த இந்த நிலத்தை வேண்டாம் என இவர் கூறுவதும் இவர்களால் தூண்டப்பட்டு செய்யப்படும் செயல் என கூறப்படுகிறது. அரசு கொடுத்த இந்த 3 சென்ட் நிலத்தின் விலை, அதாவது 1 சென்ட்டின் விலை 2,000 எனவும் 3 சென்ட்டின் விலை தற்போது வெறும் 6,000 ரூபாய் மட்டுமே என நவீன் வருத்தம் தெரிவித்துள்ளதாக தாவேக வழக்கறிஞர் கூறிய வீடியோ வெளிவந்துள்ளது. தண்ணி இல்லாத ஏதோ ஒரு காட்டு பகுதியில் இவருக்கு இடம் வழங்கப்பட்டதாகவும் வெகு தூரம் சென்று வேலை பார்க்கும் ஒரு நிலையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.